எடுத்துக்கொண்ட வேத பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய பிரசங்கத்துல. என்ன சொல்றாரு? பரலோகத்துக்கு ஒருத்தன் போனேன்னா ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும், என் வியாதியை சோமாக்கும், என்னுடைய பிரச்சனையை மாற்ற, எனக்கு அற்புதங்களை செய்யன்னு கேட்குறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அந்த நாளில் கடைசியில் அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்களாம். கடைசி நாட்களில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். ஆனால் அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் ஆண்டவர் அவங்கள நரகத்துக்குன்னு ரெடி பண்ணிடுவார். அப்போ அவங்க கேட்பாங்களாம், ஆண்டவரே நாங்கள் உம்மனுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தோம், அநேக அற்புதங்கள் எங்கள் மூலம் நடந்ததை எங்களுக்கு ஏன் இடம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து கடைசி நாட்களில் கேட்பாங்களாம். அதனால இந்த நாட்களில் கடைசி நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அற்புதங்கள் நடக்கிறதுனால, அதிசயங்கள் நடக்கிறதுனால, பிசாசுகளை துரத்துறதுனால நம்ம எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. பரலோகம் உள்ளது ஒரு பரிசுத்தமான இடம், பரிசுத்த தேவன் உலாவுற இடம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு. நம்ம சர்ச்சைக்கு வர்றதுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியாவ. உலகத்துல எல்லாருக்கும் எல்லா காரியமும் கிடைக்கும். ஆனா பரலோகத்தை யாரும் உங்களுக்கு விலைக்கு வாங்கி தர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் அதற்கு போறதுக்கு வழி. அவர் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காத மக்களுக்கு பரலோகம் இல்லை. அது பைபிள் திட்டவட்டமா சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இது நம்முடைய ஸ்ட்ராங்கா கிறிஸ்தவராகிய நமக்கு எல்லாருக்கும் அது தெளிவா தெரியணும். அந்த வழியில போலாம், இந்த ஊழியக்காரங்க போலாம், அங்க காணிக்க கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம். நம்முடைய பாவ பிரயாசத்துக்கு போய் எங்கேயோ போய் மொட்டை அடிச்சுக்கலாம், எங்கேயோ போய் சிலை செஞ்சு கொடுக்கலாம், எங்கேயோ போய் காணிக்க போட்டா பரலோகத்துக்கு போல என் பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்குன்னு நீங்க நம்பவே கூடாது. இயேசுதான் வழி. உங்களை பரிசுத்தப்படுத்துற அவர் தான். அவருடைய ரத்தம் தான் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரலோகத்துக்கு அனுப்பும். ஏன்னா பரலோகம் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற இடம், பரிசுத்த தேவனை உலாவுற இடம். என்ன சொல்றாரு? பேய துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தலாம், நிறைய பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்த விட்டா எங்க போக முடியாது? இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தும் பரலோகத்துக்கு போயலன்னா வேஸ்ட். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 பேரை சொல்றாரு. 2 பேர் பில்டிங் கட்டுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு? புத்தி உள்ளவர், ஒருத்தர் புத்தி இல்லாதவர். நீங்க கீழே உள்ள வசனத்துல பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய அஸ்திபாரம், ஒருத்தர் பில்டிங் கட்டுறாரு, அவருடைய அஸ்திபாரம் கற்பாறையில இருக்குது. இன்னொருத்தர் எங்க அஸ்திபாரம் போடுறாரு? மணல் மேல போடுறாரு. 2 பேரும் வீடு கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, 2 பேரும் எல்லாம் தான் செய்யறாங்க. சர்ச்சில் கூட இப்படி 2 விதமான மக்கள் இருப்பாங்க. சிலருடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சொல்றாரு? அப்பொழுது ஒரு காலும் 23ஆம் வசனம், நான் ஒரு கால் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறேன். இவ பேய துரத்தினாலும் அற்புதங்களை செஞ்சாங்களும் நல்லவங்க நம்ம என்ன செய்ய முடியாது? நினைக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய இடத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து ஜனங்களை வஞ்சித்து இழுத்துறாங்க. நம்ம அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இது தேவ சித்தத்தின்படி உள்ளதா? மாய்மாலங்கள், பொய் சொல்லுற, புரட்டுகிற நிறைய மக்கள், கடைசி நாட்களில கள்ள தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற காலம் இது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இது வேதத்தின்படி கரெக்ட் தானான்னு நம்ம பைபிளை படிச்சு வசனத்தை தெரிஞ்சாதான் அதை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா எது உண்மை எது சத்தியம்னு நமக்கு என்ன செய்ய தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும், ஓ நம்முடைய மனசுல இருந்ததெல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, இவங்க உண்மையான தீர்க்க தரிசி, இவங்க தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம விழுந்துருவோம். எந்த மனுஷன் மேலேயும் நம்முடைய அஸ்திபாரம் என்ன செய்ய இருக்கக்கூடாது. இங்க என்ன செய்யறாரு?
ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் 24 வசனத்துல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நீங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க, அவங்க அஸ்திபாரம் எப்படி இருக்குதா? மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா, 48ஆம் வசனம், 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். என்ன சொல்றாரு பார்? என்னிடத்தில் வந்து, 47ஆம் வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இயேசு சொல்றாரு, என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். இப்ப சர்ச்சுக்கு வாரீங்க, சர்ச்சில் உங்களுக்கு உபதேசம் சொல்றாங்க, நீங்க அதன்படி என்ன செய்யணும்? கேட்டு அதன்படி நடக்கணும். கேட்டுட்டு இந்த கீழே வெளியே போறதுக்குள்ள அதை மறந்துட்டீங்கன்னா உங்க அஸ்திபாரம் எங்க இருக்குது? மணல்ல இருக்குன்னு அர்த்தம். மணல்ல அஸ்திபாரம் போட்டா நிக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்களா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனம் வருது, 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 3:11, 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை புரியுதா? உலகத்துல நம்ம பில்டிங் கட்டுவீங்க, நல்ல பவுண்டேஷன் போட்டு, சிலர் பில்லர்ல கட்டுவாங்க, சிலர் காங்கிரீட் போட்டு கல் வச்சு வீடு கட்டுவாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய அஸ்திபாரம் எங்க தான் இருக்கணும்? சொல்லுங்க, இயேசுக்கு மேல. யார் மேல? என்ன சொல்றாரு? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. நீங்க எல்லாம் வேற அஸ்திபாரம் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரம், பவுலுக்கு மேல போடுற அஸ்திபாரம், சீசர்கள் மேல போடுற அஸ்திபாரம், யார் மேல போட்டாலும் அது என்ன செய்யாது? அந்த பில்டிங் என்ன செய்யாது? நிக்காது. ஒரே ஒரு அஸ்திபாரம் தான், அது இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் என்னது? மூலை கல். நமக்கு அவர் அதான் சொல்றாரு. ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்களா. ஏசாயா 29ல 16ஆம் வசனம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப அந்த அஸ்திபாரமான கல் யாரு? இயேசுதான். அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பதற மாட்டாங்க. இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதன் மேல அஸ்திபாரம்? சொல்லுங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாதுங்க. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கலாம், எங்க மேல நம்பிக்கை வைக்காதுங்க, சபையின் மேல நம்பிக்கை வைக்காதுங்க, எந்த ஒரு ஊழியக்காரன் இவாஞ்சலிஸ்ட் மேல நம்பிக்கை வைக்காதுங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க மேல நம்பிக்கை வைக்காதுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்யறவங்க மேல நம்பிக்கை வைக்காதுங்க. அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா உங்க அஸ்திபாரம் எங்க இருக்கணும்? ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகி ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டது. அந்த கல் எப்படிப்பட்டது? நல்ல செக் பண்ணப்பட்ட கல்லு. இது கரெக்டான ஸ்ட்ராங்கான கல்லு. இது வழி விலகாது. எந்த காற்று இருந்தாலும் அது அடைக்க முடியாது. செக் பண்ணி இது பியூரிட்டி, சுத்த தங்கம், சுத்த கல், கரெக்டான கல், இது சரியான மூளைக்கல் என்று பரிசுக்கப்பட்ட கல். பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பட்டது. இதை யாரும் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது? காசு கொடுத்து இந்த கல்லை வாங்க முடியாது. இந்த அஸ்திபாரமாகிய கல்லில காசு போட்டு பில்டிங் கட்ட முடியாது. விசுவாசத்தில் தான் கட்ட முடியும். எல்லாமே விசுவாச வாழ்க்கை. ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா விசுவாசியா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசம்னா எல்லாமே இல்லை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் நடத்துவாரு. இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்கு, கர்த்தர் எனக்கு தருவார், விசுவாசிங்க. அதுதான் இயேசு மேல போடுற விசுவாசம். பரிசுக்கப்பட்டது, விலையேறப்பட்டது. அத காசு கொடுத்து விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு.
இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரு, இயேசு இந்த இடத்துல இருக்கிறாரு, இயேசு இங்க வாசம் பண்ணுகிறாரு, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. நான் அழும் பொழுது அவர் கேட்கிறாரு, என்ன யாரும் நான் நம்பல, நான் ஆண்டவர் நம்புறேன், என் நம்பிக்கை அவர் மேல இருக்கிறாரு, அவர் என்னை கைவிடவே மாட்டார். பிசாசு எனக்கு அநேக உபத்திரவங்களை கொண்டெல்லாம், பலவிதமான சோதனைகளை கொண்டெல்லாம், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், விழவே மாட்டேன், எழுந்து நிற்பேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் செய்வார். அவர் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. சாத்தான் எனக்கு தீமை கொண்டு வருவான். கஷ்டம் வந்தோன்ன, போராட்டம் வந்தோன்ன, சோதனை வந்தோன்ன, கர்த்தர் ஏன் என்னை சோதிக்கிறார்? ஆண்டவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவருக்கு உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களை பரீட்சை பார்க்கணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் நேசிக்கிற தகப்பன், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும். அவர் உங்கள் மேல் இரக்கமுள்ள தெய்வமாய் உங்களை அடிக்கடி ஆண்டவர் அவருடைய பாதையில நடத்தும்படி உங்களை அன்போடு அழைக்கிற தேவன். அவர் தண்டிக்கிறவர் அல்ல. கர்த்தர் தண்டித்தார்னு சொல்லாதுங்க. கர்த்தர் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல. கெட்ட குமாரனை பாருங்களாம், அவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரான், எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான், தோப்பனை விட்டு தூர போயிட்டான், என்னென்ன பண்ணிட்டு சாக்கடையில விழுந்துட்டு வர அப்பாட்ட கட்டி அணைக்கிறார். தண்டிச்சாரா சொல்லுங்க? ஏண்டா எங்கடா போன? என் பணத்தை எல்லாம் தீர்த்துட்டு வந்திய, எங்கடா போன? இப்ப எங்க இருந்து வந்த? வீட்டுக்கு வராத, ஏறாத. உலக பிரகாரமான தகப்பன் கூட ஒரு கேள்வி கேட்காம வீட்டுல ஏத்த மாட்டான். யோசித்து பாருங்களா? எல்லாம் செலவழிச்சிட்டு அப்பாட்ட வாரேன்னு வரான். ஆண்டவரிடத்துல நீங்க வந்தா அப்படியே கட்டி அணைச்சிருக்க, ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். இவனுடைய வஸ்திரத்தை மாத்துங்க, இவனுடைய நிலைமையை மாத்துங்க, குளிப்பாட்டுங்க, இவனுக்கு புதிய ட்ரெஸ் போடுங்க, அப்படியே கட்டி அணைச்சு அழுக்கோடு அணைக்கிறவர் தான் நம்முடைய தகப்பன். ஏசு அப்ப உங்களை தண்டிப்பாரா? நீ தப்பு செஞ்சா உங்களை தண்டிக்கிற தேவன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பிசாசு உங்களுடைய குற்றத்தையும் குறைகளையும் சொல்லி சொல்லி நீ விழுந்த, உன்னை தண்டிச்சான், நீ இப்படி பண்ணின, அதனால தான் உனக்கு இது வந்து உங்களை குறை சொல்லி உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவன் சத்துரு. ஆண்டவர் பார்க்கும்பொழுது உங்களிடத்தில் அவர் குறைய பார்க்க மாட்டார். நீ அவரிடத்துல வாரியா, அவரை தேடுறாயா, உண்மையாட்டே அவரை நீ நேசிக்கிறாயா, அந்த அன்பை தான் அவர் பார்க்கிறாரு. நீ அவரிடத்துல வரணும், அவரை தேடணும். அததான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அந்த அஸ்திபாரமான கல்லின் மேல் உங்களுடைய அஸ்திபாரம் அது பரிசிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது. அது என்னது? திட அஸ்திபாரம் உள்ளது, அசையாது. அப்படிதான் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் அஸ்திபாரம் போட்டாங்க. தானியேல் எல்லாம் எதுக்கு மேல அஸ்திபாரம் போட்டார்? சிங்கக்கவியில 3 வேளையும் ஜெபித்ததுனால சிங்கக்கவி அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? சிங்கம் கடிச்சா என்ன, செத்தா என்ன, எனக்கு ஒரு நாள் சாவுண்டு. இன்னைக்கு நான் சிங்கக்கவியில போனா கூட சிங்கத்தின் வாயை கட்டினாலும் கட்டாட்ட என்ன, நான் சிங்கக்கவிக்குள்ள போவினாலும் பரவாயில்லை. நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஜெபத்தை நான் சொல்லுங்க விட மாட்டேன். ஆண்டவரை ஆராதிக்கிறத விட மாட்டேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறத விட மாட்டேன், ஆண்டவருக்காக கொடுக்கிறத விட மாட்டேன், ஆண்டவருக்காக எழுந்து சாட்சி சொல்றத விட மாட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறத விட மாட்டேன். அப்படி நின்னவங்களுக்கு தான் கர்த்தர் சிங்கக்கவியில இறங்கி வருவாரே தவிர பயந்தாங்கொள்ளிகளுக்கும் ஒண்ணு இல்லாதபடி தேவனை மறுதலிக்கிறவர்களுக்கும் தேவன் பேர்ல சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனை முறுமுறுக்கிறவர்களுக்கும் தேவன் சிங்கக்கவியில இறங்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? உங்களுடைய அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது? யோபு சொல்றாரு, எல்லாம் இழந்துட்டார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் சொல்லுங்க, இவங்க தான் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். பவுலை அடிச்சு காவலறையில உள்ள வச்சு ஜெயில போடுறாங்க. அங்க இருந்து துதிக்கிறார், தேவனை பாடி துதிக்கிறாரு. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கழுத்து வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் நிம்மதியா என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்னுடைய ஜீவனை எடுத்தா அதை தடுக்க யாராலும் சொல்லுங்க. அவர் அடிக்கும் பொழுது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் காயப்பட்டும் பொழுது அந்த காயத்தை கட்டுகிறவர் உன்னுடைய ஆண்டவராகி இயேசு ஒருவரை. அத அந்த காயத்தை கட்ட இன்னொருத்தர் வர முடியாது. அவருக்கு தான் தெரியும் என் மகனுடைய காயம் என்ன, என் மகளுடைய காயம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது, என் மகளுடைய கஷ்டம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது, என் மகன் எவ்வளவு ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறார். மூழ்கி போற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அங்கே உன்னை மேலே கொண்டு வந்து உன்னை உயர்த்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மேலே உன்னுடைய அஸ்திபாரம் இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. இங்க பாருங்களா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த விவரம் என்ன படிக்கிறாரா, அது பாருங்களா, விலையேறப்பட்டது அஸ்திபாரம் உள்ளதமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறா. நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? இந்த சர்ச்சை நம்பி யாரும் வராதுங்க, இயேசு நம்பி வாங்க. இங்க யார் இருக்கிறா?
நாங்கெல்லாம் சாதாரண மனுஷன், எங்களால் ஒருத்தரையும் விடுதலையாக்கவே முடியாது, ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஏசுங்க இருக்கிறார். நீங்க உண்மையா தேடினா கண்டுபிடிப்பீங்க. உண்மையா கூப்பிட்டு அவர் உங்க உள்ளத்துல வருவாரு. உண்மையா நீங்க எங்க வீட்டுக்கு வாரேன்னா வருவாரு. சகை சொன்னா இல்ல, ஆண்டவரே அவரை உண்மையா தேடுனா, காட்டத்தி மரத்துல ஏறி இருந்து தேவனை தேடுனா, எந்த ரோடுன்னு பார்க்கல, யாரையும் பார்க்கல. நான் தப்பு பண்ணினவன் தான், எனக்கு அவ்வளவு ஹைட் இல்லை ஆண்டவரை பார்க்க. அவர் முன்னால நின்று அவரை கூப்பிட எனக்கு தகுதி இல்லை, நான் பாவம் செஞ்சவன். அந்த காட்டத்தி மரத்தின் மேல ஏறி இயேசுவை பார்க்க தெரியும். இயேசுக்கு தெரியும், உள்ளத்தை தெரியும், நீங்க என்ன நோக்கத்தோட இருக்கிறீங்கன்னு தெரியும். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறேன், உள்ளத்தில் இருக்கிற வேதனை, கஷ்டம், பெருமூச்சு, கண்ணீர், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க அஸ்திபாரம் ஆண்டவர் மேல இருக்கட்டும். ஆழமா தோண்டுங்க. பேஸ்மெண்ட் எப்படி போடணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் ஒரு பொருளை உங்களுக்கு, ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யலைன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் எந்த ஊழியக்காரனாலும் அதை செய்யவே முடியாது. அதை நம்புங்க. முதல்ல அவர் தரலைன்னா யாரும் வாங்கி கொடுக்க முடியாதுங்க. ஒரு வழியை அவர் அடைச்சாருன்னா அவர் தான் திறக்கணும். அவர் காலில் விழுந்துருங்க. எந்த ஒரு மனுஷனுடைய காலை எணிச்ச கூடாது, விழக்கூடாது. தாவீதுக்கு நெருக்கம் உண்டாகுது, எல்லாரும் கல்லறிய விரும்புறாங்க. அவன் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவன் மனைவி பிள்ளைகள் கூட இருந்த 400 பேருடைய எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் கூட வந்து சேர்ந்தவங்க எல்லாம் இவன் மேல கல்லறிகிறாங்க. இவன் லீடர். அப்ப அவன் என்ன செய்யறான்? நான் மனுஷ கையில நினைச்ச மாட்டேன், விழ மாட்டேன். ஆண்டவர் கையில விழுந்து ஆண்டவரத்துல கேட்கிறான், கத்தாவே சில தண்டனைகளை கொடுக்கிறாரு, கடவுள் கையில விழுந்துருங்க. அவர் கொடுத்தா சின்னதா இருக்கும், நீங்களா சூஸ் பண்ணாதுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க சில காரியத்தை. அவர் நேர்த்தியா, எந்த நஷ்டமும் இல்லாதபடி, எந்த கஷ்டமும் இல்லாதபடி அங்கேருந்து உங்க வெளியே கொண்டு வந்து தூக்கி நிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன்னா நீங்க அந்த திட அஸ்திபாரமான அது பரிசீலிக்கப்பட்டது அவருக்கு தான் தெரியும். என் பிள்ளையினுடைய உபத்திரம் எப்படி, என் கஷ்டம் எப்படி, சிலுவை சுமக்கிறது எப்படி, நிந்தைகளை தாங்கிறது எப்படி, பரியாசப்படுகிறது எப்படி, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நன்மை செய்து பாடுபட்டவர். நீ நன்மை செய்யும் பொழுது அநேக பாடுகள் உனக்கு உண்டு. சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, ஏற்ற காலத்தில் அறுவடை பண்ணுவார். இயேசு அப்படிதான் நன்மை செய்து பாடுபட்டார், அற்புதங்களை செய்தார். அவரை வந்து கொல்ல வந்தாங்க. அவரை யாரு வாழ்த்துறது? யாரை இயேசு வாழ்த்துறாங்களா? நமக்கு அந்த சூழ்நிலை தான். சோர்ந்து போக கூடாது. ஏன்னா நம்ம அவர் மேல அஸ்திபாரம். அவரை போலதான் அவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஜெயம் உண்டு. அவர் கல்வாரி சிலுவை வரையும் போய் அவருக்கு விரோதமான சாத்தானுடைய தலையை கல்வாரி சிலுவையில நசுக்கி போட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நம்மளை தொடர்ந்து வரும். ஒரு ஏற்ற நேரம் உண்டு, அதை நசுக்க ஒரு நேரம் உண்டு, அந்த போராட்டத்தில் ஜெயம் எடுக்க ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரையில் நீங்கள் பொறுமையோடு கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளை வரும், போராட்டங்கள் தானே முடியும். நீ வெற்றி கொடி ஏற்றுவாய், கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். சத்துரு எப்படி வருவான்? வெள்ளம் போல வருவான். இவனுக்கு வருது எல்லாம் ஆழமா தோண்டி இவன் ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு இருக்கிறான். புத்தி உள்ளவன். எல்லாரும் நினைப்பாங்க, ஏன்டா இவ்வளவு பணம் செலவு பண்ற? இந்த இடத்துல சும்மா சிம்பிளா கட்டினா போதும். அவன் சொன்னான், ஐயோ நான் சர்ச்சுக்கு வந்தா கரெக்டா இருப்பேன், நான் எல்லாத்திலையும் ஆண்டவருடைய காரியத்துல முதல்ல இருப்பேன், ஆண்டவர் தான் எனக்கு மெயின், அவரை தவிர எனக்கு யாருவே இல்லை, யாரையும் நான் நம்ப மாட்டேன், ஆண்டவரை மட்டும்தான் நம்பும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில யார் தான் நமக்கு முதல்? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர் முதல்ல வச்சிருக்கிறீங்க? எல்லாம் ஆண்டவர். எப்பொழுது இருதயம் உங்களை ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். காலையில் எழும்பினாலும் ஆண்டவரே, நம்ம ஏதோ டைம் இல்லைன்னா கூட ஆண்டவரே நான் உமக்காக தான் வாழ்றேன், உம்முடைய நாம என் மூலம் மகிமைப்படணும் ஆண்டவரேன்னு நீங்க முன்ன நிறுத்தினீங்கன்னா எல்லா அடியும் அவர் வாங்குவார். நீங்க பட வேண்டிய சோதனையை அடிய யார் வாங்குவா? சொல்லுங்க. தாவீது சொல்றான், உரியா மனைவியின் மேல தப்பு பண்ணிட்டான், அதை மறைக்கணும். அவன் சொல்றான், யுத்த களத்துல அவனை சொல்றான், நீ ஒய்ஃபிட்ட போடான்னு. அவன் போக மாட்டேன்னு சொல்றான். அது நமக்கு அந்த வரலாறு நல்லா தெரியும். தாவீதினுடைய தப்பை மறைக்கிறதுக்கு அவன் சொல்றான் உரியாட்ட, நீ வீட்டுக்கு போ. நான் சொன்னேன், யுத்தம் நடக்கும்போது நான் வீட்டில் போய் மனைவியோட சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அங்கே படுத்துட்டான். இவனால ஒன்றும் செய்ய முடியல. தாவீதினுடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டா. அவன் இவன் உரியாவுடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டா. தாவீதனால கெடுக்கப்பட்டான்.
அவன் பாவத்தை மறைக்க இனி இது தப்பித்து கொள்ள முடியாது. ஒரு நாள் வெளியே வரும், நான் ராஜா தப்பு பண்ணிட்டேனே, அந்த அந்தஸ்துல இருந்து நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு இல்லாத குற்றம் இல்லாத ஒரு இரத்தத்தை கொலை செய்ய பார்க்கிறேன். என்ன சொல்றான்? யுத்த களத்துல இவனை முன்னால விடுறா. எங்க யுத்தம் மும்முரமா நடக்குமோ, எங்க போராட்டம் அதிகமா இருந்து ஜனங்கள் சாவாங்களோ, அந்த இடத்துல உரியாவை விடுன்னு சொல்லி அந்த லெட்டரை அவன் கையிலே எழுதி கொடுக்கிறான் தாவீது சொல்ற, ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற வேண்டும். ஆனாலும் தாவீது பாருங்களாம், எப்பேற்பட்ட கொலையை செய்யறான். அவன் அங்க செத்துட்டான். உரியா செத்தோன்னா இவன் மனைவியை ஏத்துக்கொள்றான். எவ்வளவு தப்ப மறைக்கிற பாக்குறான். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். அவரை மட்டும் நம்புங்க, அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் தான் அந்த உலகத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நபர், இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க பின்பற்றினீங்கன்னா ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஒருபோதும் பின்வாங்க மாட்டீங்க. என்ன வந்தாலும் அவரை நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவரை விட மாட்டேன், எனக்கு என்ன தான் வந்தாலும் இயேசுவை விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னால கொடுத்தீங்கன்னா நீங்க படுற அடி, நீங்க படுற போராட்டம், உங்களுக்கு வருகிற தடையெல்லாம் அவர் முன்ன போய் எல்லாத்தையும், அதான் சொல்றாருல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சரியாக்கும், முன்ன போயிடுவாரு. நம்ம ஆண்டவரை முன் வைக்காம, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம, நம்ம உலகத்துக்கு நம்ம காரியத்துக்கு கொடுத்தா அடி வாங்கிட்டு தான் கிடப்போம். நிறைய தோல்விகள் வரும். ஆண்டவருக்காக ஆண்டவரை முதல் வச்சு கனப்படுத்துங்க, கர்த்தருக்கு கனத்தை கொடுங்க. அவருக்குரிய, அவர் சொல்ல, நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? இந்த மனுஷர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இஸ்ரவேல் மக்கள் தப்பு பண்ணாங்க, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கல, ஆண்டவரை மதிக்கல, விக்கிரங்களை மேன்மைப்படுத்தினாங்க, உலகத்துக்காக எழுந்துறாங்க, தேவனை மறந்தாங்க, அவரும் மறந்துட்டார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்களா. அப்புறம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அதுக்கு மேல அவங்கவுங்க என்ன செய்றாங்க? பில்டிங் கட்டுறாங்க. நம்ம இங்க வரலாம், மத்தேய மார்க்ல வாங்க, லூக்கால வாங்க. லூக்கா அப்ப இவன் எப்படி போடுறான் பாரு. ஒருத்தன் லூக்கா 6:40 ஆழமாய் தோன்றான். எப்படி இவன் அஸ்திபாரம் போடுறான்? ரொம்ப உங்களுடைய விசுவாச அளவின்படி உங்க அஸ்திபாரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். புரியுதா? டக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி போறவங்களா இருந்தா உங்களை கொண்டு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஒரு சின்ன தூறல் விழுந்தாலும் சளி பிடிக்கிற குழந்தைய கொண்டு மலையில நனைய வைக்கவே சொல்லுங்க. ஐயோ, அதுக்கு ஒரு தூறல் கூட தலையில விழுந்தா சளி பிடிச்சிடும், வெளியே கொண்டு போக மாட்டீங்க, தண்ணிக்குள்ள மூழ்க விட மாட்டீங்க. ஆனா மழை அடிச்சாலும், வெயில் அடிச்சாலும், பனி அடிச்சாலும் இது தாங்கும். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய ஸ்ட்ராங், நம்முடைய பவுண்டேஷன் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அவ்வளவு தூரம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து சிறந்து நிலைத்திருக்கும். புரிஞ்சுடுங்க. நம்ம கிறிஸ்தவத்துல வந்துட்டேன்னா செத்தாலும் பரவாயில்லை, அவர் என்னை கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் என்ன எரிகிற அக்கினி சுளைக்கின் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் தப்புயாமல் போனா கூட இந்த சிலையை வணங்க மாட்டேன், உனக்கு அடிபணிய மாட்டேன், இந்த நாட்களிலே நான் விக்கிரகத்துக்கு முன்னால வரமாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறபடியால் அவர் என்னை கொண்டு போட்டா கூட, அவர் எனக்கு விடுதலை கொடுக்காட்டு கூட நான் இந்த காரியங்களுக்கு அடிபணிய மாட்டேன் என்று யாரெல்லாம் வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக நிற்கிறீங்களோ அவங்கள அக்கினி சுவாலையில பாதுகாக்க வருவார். அக்கினி போல சோதனை வரும். அவங்களுடைய விசுவாசம் ஆழத்தில் இருக்கிறது. அவங்க தான் இப்படி பேச முடியும். எஸ்தர் எப்படி போனாங்க? செத்தாலும் சாகுறேன், அவ ஜனத்துக்காக போற, செத்தாலும் சாகுறேன். இதுதான் ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன். பேதுரு சொல்றாரு பாத்தீங்களா, மறுதலிச்சு போன பேதுரு, அபிஷேகம் வந்துச்சு, பேசுறாரு, உங்களால சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் இந்த மனுஷனை பலன் கொடுத்து இவனை இந்த சப்பானியை நடக்க பண்ண. யூதரிடத்துல சொல்றாரு, எவ்வளவு வெறி, உங்களால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அப்ப சொல்ல, அவன் இரத்தப்பழியை எங்க மேல போடுறியா? ஆமா, உங்களால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஒரு காலத்துல பயந்து ஓடனா, ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ள வந்த உடனே தெளிவாயிட்டான். இது எல்லாம் வேணும்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எழுந்து நிற்க பண்ணுகிறவர், உங்களை எழுந்து நின்று நடக்க பண்ணுகிறவர். ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது கால் ஊண்டி நிற்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, ஆவி அவனுக்குள்ள வந்து அவனை கால் ஊண்டி நிற்க வந்தது. வார்த்தைகள் வாயில வருது, ஆண்டவர் அவனோட இடைப்படுகிறாரு. ஆவியானவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்களா, ஆழமாய் தோண்டி
அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இதே இதுல தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 5ல அவர் 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். எங்க நின்று மேல்புறமா வரீங்க, சர்ச்சில் கொஞ்சம் வந்துருங்க, ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடாது, எல்லாம் இறங்கணும், உள்ள இறங்கணும். மேலால இல்ல, பைபிளை மட்டும் படிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு 4 பேஜ் படிக்கணும் படிச்சாச்சு முடிச்சு இல்ல, உள்ள போங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இதன்படி நான் கரெக்டா, இதன்படி நான் கரெக்டா, ஆண்டவருக்கு நான் பிரியமானவனா, அதன்படி உங்களை ஒப்பிட்டு பாருங்க. ஏதாவது ஒரு வசனத்தின்படி நான் கரெக்டா படிக்கிறோம், நிறைய படிக்கிறீங்க, ஆனா அதன்படி உங்களை என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க என்ன செய்ய, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க என்ன மேலால வந்து வலையை போட்டாங்க, ராம் முழுசும் பிரயாசப்படுறாங்க. ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உள்ள போப்பா, இறங்கு உள்ள. சொல்லுவாங்க, நகை நனையாம நத்தை எடுக்க முடியாது. குளத்துல போய் நத்தை உள்ள கிடக்கு, உங்களுக்கு நகமும் நனையக்கூடாது, காலம் நனையக்கூடாது, நத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உள்ள இறங்கணும், சேத்துக்குள்ள போனோம். ஆண்டவர் டெக்னிக்கலா ஈஸியா சொல்றாரு, உள்ளவா, ஒன்னும் மூழ்க மாட்டேன், நட, அங்கதான் இருக்கு உனக்கு ஆசீர்வாதம், அங்க வந்தாதான் நிறைய மீன் பிடிக்க முடியும். இப்படியே ரோட்ல வந்துட்டு சச்சு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப இது பண்ணி கை தட்டாம அப்படியே மேல் போக்குல போனா பெரிய மீன் எல்லாம் பிடிக்க முடியாது. நீ ராம் முழுவதும் பிரேசப்படுவ, டெய்லி வருவா, வருஷந்தோறும் வர, ஒரு அற்புதம் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி உள்ள போடு, உள்ள இறங்கு, பிரச்சனை வரட்டு, போராட்டம் வரட்டு, கொஞ்சம் கத்து, வாய திற, மேலப்புல இல்ல இற, உள்ளத்துல இருந்து கதறு, தேவ சமூகத்துல போட்டு உள்ளத்துல இருக்கதா ஒட. அன்னால் தேவ சமூகத்துல வந்தா எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் சொன்னாங்க, உள்ளம் பெருமை பெருமை, இந்த சர்ச்சில வந்து உடைச்சு விட்டுட்டா, சத்தம் எல்லாம் கதறுது, துடிக்குது, அடுத்த வாய் மட்டும்தான் அசையுது. அந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உள்ளத்துல இருந்ததை ஊற்றினா ஏலி பாக்குறான், என்னம்மா குடிச்சிட்டு இருக்கிறியான்னு. இல்ல, நான் மனக்லேசம் இல்ல ஸ்திரீ, என் தேவ சமூகத்துல உள்ளத்தை ஊத்தினேன். தேவ சமூகம் அதுக்கு தாங்க. நீங்க வீட்டுல இருந்து கதற முடியாது, இங்க வந்தா ஏன் அழுறேன்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ தேவனிடத்துல பேசுறாங்க. உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு, உங்க புருஷன் கேட்க மாட்டாரு, உங்க மனைவி கேட்க மாட்டாரு. வீட்டுல அழுது பாருங்களா, ஏப்பா அழுற, அங்க உடனே அடக்கிடுவாங்க. இங்க யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? அழுவுக்கு. ஆண்டோடத்துல உள்ளத்தை ஊத்த, வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு ஊத்தினால இன்னைக்கு அந்த பைபிள் அவளை பற்றி எழுதுது, அவளுடைய மனம் வீசுது. உள்ளத்தை உடைங்க, என்ன வச்சுட்டு அப்படியே போக கூடாது. இருக்கிற கஷ்டம் வேதனை எல்லாம் அப்பாட்ட சொல்ல வந்திருக்கிறீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்க கஷ்டத்தை மாத்துறவர், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், பரம வைத்தியர், பரம டாக்டர். அவருடைய ரத்தம் தான் மருந்து, விலையேறப்பட்ட ரத்தம் உங்களிடத்துல மருந்து உங்களிடத்துல இருக்கும் பொழுது ஏன் கீலியாத்தின் பிசிந்தைலம் இல்லையோ, நல வைத்தியன் இல்லையோ, பின் ஏன் என் குமாரத்தை சுகமாகவில்லை? எரேமியா சொல்றாரு, புலம்பல்ல, எரேமியா தீர்க்கதரிசி புலம்புறாரு. கீலியாத்தில பிசின் தைலம் இருக்கு, ரண வைத்தியம் இருக்கு, ஆனா யாரு? என் குமாரத்தி இங்க இருக்கெல்லாம் சுகமளிக்கிற வல்லமை இருக்குது, தேவையான காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆனா நீங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளல. ஏன் என்ன நீங்க சுகமாகாம இருக்கிறீங்க? ஏன் என்ன விடுதலை அடையல? ஆண்டவர் அந்த குளத்தை கலக்கிறாரு, உன்னை தொட வேண்டும் என்று வருகிறாரு. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உன்னை கொண்டு வருகிறாரு. ஏன் இன்னும் உனக்கு விடுதலை இல்ல? கர்த்தரை நோக்கி கதறு, சாக்கு போக்கு சொல்லாதுங்க. எல்லாருக்கும் நடக்க, எனக்கு நடக்கலன்னு. தேவன் நேற்றும் இல்லை என்றும் மாறாதவர். அவர் என்னைக்கும் ஒருவனை பட்சம் உள்ளவர் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. ஒருத்தனை ஆசீர்வதித்து ஒருத்தனை சபிக்கிறவர். அவன் பாத்திரவானா இருக்கிற, அவன் மேல சிரசை ஊத்துறாரு. யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி கதறீங்களோ, யாரு மானானது மாஞ்சிக்கிறது போல ஆண்டவர் நோக்கி கதறீங்களோ, அவங்கள அவர் நிரப்ப வல்லமை உள்ளவரா இருக்கா. உள்ளத்தை நிரப்பாப்பா, எனக்குள்ள கஷ்டம் இருக்குன்னு மனுஷனிடத்துல போய் தாராளமா சொல்றேன். ஆண்டவரத்துல ஏன் சொல்ல வைக்கப்படணும்? ஆண்டவரத்துல சொல்லுங்க, கதறுங்க. எனக்குள்ள கடை இருக்கப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்கப்பா, நான் செய்ய வேண்டிய வழி என்ன? ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் செலுத்தணுமா? ஆண்டவர் பரிகாரத்தை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கிறாரு. உள்ளத்துல எனக்கு ஒரு இடம் கொடு, உள்ளத்துல இருந்து என்ன ஆராதி. நான் உன்னை ஆராதிக்க தான் உன்னை ஏற்படுத்துறேன். இந்த ஜனங்கள் என் சுதியை சொல்லி வருவார்கள், அவர்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினேன். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை பற்றி வெளியே சொல்ல, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், அவரை தவிர எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்தம் எல்லாம் பந்தம் எல்லாம் இயேசுதான். இதை நீங்க வெளியே சொல்லணும். அதுக்குதான் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. நமக்கு அதை சொல்ல வெக்கமா இருக்குது.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லுங்க வெக்கப்பட, பாவத்தை செய்ய வெக்கப்படணும். ஏன் வெக்கப்படணும்? ஆண்டவரை பற்றி சொல்ல வெக்கப்படாதுங்க, ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வெக்கப்படாதுங்க, ஆண்டவருக்காக பாட்டு பாட வெக்கப்படாதுங்க, ஆண்டவருக்காக தேவனை பற்றி சொல்ல வெக்கப்படாதுங்க. ஆண்டவரை பற்றி சொல்ல எதுக்கு நம்ம என்ன சொல்ல வெக்கப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, ஆழத்துல போய் பேஸ்மெண்ட போட்டு இவங்க என்ன பண்றாங்க பாரு, ஆழத்துல போய் பேஸ்மெண்ட போடுறாங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாயிரு. அங்க என்ன வருதான்? பெருவெள்ளம் வருதான். என்னது வருது? பெரிய வெள்ளம் வருது. அப்போ பெருவெள்ளம் இந்த கற்பாறையில வந்தோடனே என்ன நடக்குது? பெருவெள்ளம் எப்போ வருமா? யாரு பெருவெள்ளத்துக்கு தப்பித்துக் கொள்வாங்கன்னா, சங்கீதம் 32 அதிகாரத்தை எடுங்க. 5:32-5:6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். தாவீது ராஜா சொல்றாரு, என்ன செய்றாரு? என் அக்கிரமத்தை மறைக்கல, நான் செஞ்ச தப்ப மறைக்கல, யாரிடத்துல நான் நீதிமான் என்ன நிலைநாட்டு நினைக்கல. என்னை நீதிமானாக்குறவர் யாரு? என்ன நல்லவன் சொல்லவர் கர்த்தர் தான். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை நல்லவங்க நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அவன் சொல்றான், நான் என் பாவத்தை அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு வாங்கிடுறான். யாரு? நம்ம எவ்வளவு தப்பும் செஞ்சிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்பா நான் இதை செஞ்சிட்டேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் வந்திருக்குது, ஏதோ பிசாசு கையில என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, என்ன செய்ய மன்னிங்க. அறிக்கை பண்றான். அவரு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துருது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க எப்ப பெற முடியும்னா பரிசுத்த ஆவி வரும். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றவங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? அதான் அடையாளம். இவனுக்கு வந்துச்சு, அவனுடைய இரட்சணியத்தின் சந்தோஷம் மறுபடியும் வந்துச்சு. ஆண்டவருடைய பாவத்தை அவன் அறிக்கை பண்ண அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வருது. உங்களுக்கே தெரியும், தேவ சமூகத்துல வந்து ஏதாவது குறை குற்றம் இருக்குன்னு அறிக்கை பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரு நீதிமான் அல்ல, தேவன் ஒருவரே நீதிமான். உங்களை நீதிமான்கள் ஆக்குறதா அவர் தான். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவுன்னு சொல்லி அறிக்கை பண்ணி குற்றத்தை எல்லாம் தேவனிடத்துல போய் அறிக்கை பண்றான். உங்க பாவத்தை மனுஷர்கள் மன்னிக்க முடியாதுங்க. ஒரு நாள் நேரம் வரம்பு எடுத்து காட்டுவாங்க, மன்னிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலை வரம்பு அதை காட்டி தூக்கி நடத்தி இவன் தானேன்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஒருக்கா ஒன்ஸ் மன்னிச்சாருன்னா அவ்வளவுதான், வாஷ் அவுட். அவருடைய ரத்தம் தான் கிளியர் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அவர் என்ன இருந்தாலும் அப்படியே கிளியர் பண்ணி அப்படியே பியூரிட்டியா காட்டிடுவார். உங்களை சாத்தான்ட்ட கூட காட்ட மாட்டார். உங்க பாவத்தை அவரே சுமந்துட்டார். என் பையன் இவ்வளவு தப்பு பண்ணானா, என் மகன் இப்படி தப்பு பண்ணாளா, நான் எடுத்துட்டாத, எனக்கு பரிகாரம் தான், நான் எடுத்துட்டேன், என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறேன். உங்களை சூப்பரா அலங்கார வஸ்திரத்தை கொடுத்து உங்களை சூப்பரா நடத்திய மற்றவங்க முன்னால அழகு பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இவன் சொல்றான், மறைச்சிட்டு மன்னிச்சுட்டேன்னு அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப பாரு, அடுத்தது சொல்றான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்ன சொல்றான்? இல்ல இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் 6ஆம் வசனம், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை யாரு அணுக்காது. சும்மா வாயினால பேசிட்டு பாவத்தையும் தப்பையும் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வெஞ்சனையும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஜலப்பிரளயம் வந்து அணுகாதுன்னு சொல்லல. தாவீது அவனுக்கு ஜலப்பிரளயம் வரப்போகுது, போராட்டங்கள் வரப்போகுது, அதுக்குள்ளாலே தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். அவன் அப்பதான் சொல்றான், எனக்கு என்ன ஜலப்பிரளயம் வந்தா என்ன, எந்த பிரச்சனை வந்தா என்ன போராட்டம் வந்தா என்ன செய்யாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்க தான் இது மாதிரி தைரியமா இருக்க முடியும். பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தா நமக்கு பயம் வரும், கலக்கம் வரும். ஆண்டவரே இந்த வழி எனக்கு வேண்டாம், இடறிடுவோம். மணலின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பா இருப்போம். நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் பொழுது, உங்க பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா, கர்த்தருக்குள்ள விலையேறப்பட்ட பரிசிக்கப்பட்ட கல்லின் மேல் நீங்க பில்டிங் கட்டும் பொழுது, என்ன போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், பெரிய மலைகள் மோதி அடிச்சாலும் அது என்ன செய்யாது, நம்மள அணுகாது, அது நம்மள ஒண்ணும் தொடாது. ஏன்னா இது என்னப்பட்ட கல், பரிசிக்கப்பட்ட கல். இது கர்த்தரை நம்பி இருக்கிறது. கர்த்தர் ஒருபோதும் இதை என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 25:4-5.
கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் இந்த இளமானி கொடூரமானவர்களின் சீரல். உங்க மேல நிறைய கொடூரமானவர்களுடைய சீரல், மக்களுடைய எரிச்சல்கள், விரோதமான கிரியைகள், சத்துருடைய வல்லமைகள், சத்துரு பிசாசின் கட்டுகள், மந்திர சூனிய கட்டுகள் உங்களை சீரும் பொழுது வேலை ஸ்தலங்களில, தொழில் கூடங்களில உங்களுக்கு விரோதமாக கொடூரமானவர்களுடைய சீரல் உங்களுக்கு விரோதம் எப்படி அடிக்குதா? மதிலை மோதி அடிக்கிற சுனாமி மாதிரி பிரச்சனை வரும். புரியுதா? எப்படி வரும்? மதில மோதி நம்ம சுனாமி எல்லாம் பார்க்கிறேன் இல்ல, கடல்ல மதில் கட்டி அதை தாண்டி வெள்ளம் வந்துடும். உங்க மதிலுக்கு மேல உங்க அஸ்திபாரத்து உங்களை அசிக்கிற மாதிரி இருக்கும். போராட்டம் விழுந்துருவோன்னு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரும், ஆண்டவர் மேல அஸ்திபாரம் போட்டவங்களுக்கும் வரும். அதான் சொல்ற பெருவெள்ளம் மதில் இருக்கையில் ஏழைக்கு பலன். யாருக்கு பலன்? பணக்காரனுக்கு பலன் இல்ல. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த கொடூரமானவருடைய சீரலிருந்து, இந்த பெரிய போராட்டத்திலிருந்து, இந்த கொடூரமான மக்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவங்களுடைய கற்கம் அந்த பற்கடிக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர நீங்க தான் பலன். ஆண்டவர் யாருக்கு பலனா இருப்பாரா? ஆண்டவரத்துல. அங்க நீங்க எதிர்த்து நிக்க கூடாது. கொடூரமானவர்களோட நீங்களும் கொடூரமா நிக்க கூடாது. புரியுதா? கொடூரமா நிற்பாங்க. இந்த உலகம் நம்ம மேல கொடூரமா தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை பிடிக்காது, ஆண்டவருடைய மக்களை உங்களுக்கு பிடிக்காது. பிசாசு உங்களை எங்க விழுகலான்னு தான் வருவான். கிறிஸ்தவங்களுக்கு தான் போராட்டம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு யாரா இருப்பாரு? பலனா இருப்பார். நீங்களும் அது மாதிரி ஆண்டவரை பலனா வச்சுக்கணும். கொடூரமானவர் மாதிரி நமக்கு 4 ரவுடிஸ் இருக்குன்னு பலன் வச்சா அவுட். எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா அவுட். இப்ப நமக்கு யாரு பலன்? கர்த்தர் பலன். கர்த்தர் தான் உங்களுக்கு பலனா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஜெயம் உண்டு. நீங்களும் அதற்கு ஈக்குவலா சண்டைக்கு சண்டை, பார்ட்டிக்கு பார்ட்டி, அவங்களுக்கு அவங்க பேசுற மாதிரி எழுத்து நீங்களும் பேசினா கர்த்தர் அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது. கொடூரமானவர்கள், கொடூரமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், உங்களுக்கு மிதமிஞ்சின கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது. உங்களால நிற்க முடியாத கஷ்டங்கள், வியாதிகள் வரும் பொழுது ஆண்டவரிடத்துல சரண்டர் ஆயிடுங்க. எனக்கு வழி இல்லப்பா, என்கிட்ட பணம் இல்லை. இந்த மாதிரி நோய் கொடுத்தா எனக்கு பணமே இல்லை, நான் எங்க போவாப்பா? என் வருமானமே 10,000 தான். இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அவரிடத்துல சரண்டர் ஆகுங்க. அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், நகை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாதுங்க. ஆபத்து காலத்தில் அது உங்களுக்கு உதவாது. எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆயிடும், எல்லாம் நஷ்டம் ஆயிடும். ஆண்டவர் சொல்லாரு, எளியவனுக்கு பலனும் ஏழைக்கு பலனும். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நெருக்குவாங்க. சில இடத்துல நெருக்கங்கள் உண்டாகும். வேலை ஸ்தலத்துல நெருக்கங்கள், குடும்பத்துல நெருக்கங்கள், கடன் கடன்காரங்க நெருக்குவாங்க. பலவிதமான போராட்டங்கள் உங்களை நெருக்கும். அப்ப நீ என்ன சொன்ன? யாருக்கு? ஆண்டவர் என்ன சொல்லாரு? எளியவனுக்கு திடன். ஆண்டவர் நம்பி திடனாயிருங்க. கர்த்தனை நம்பி திட நம்பிக்கையா இருங்க. ஆண்டவரை நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலையா சொல்லுங்க தருவார். நான் இதுல இருந்து வெளியே வருவேன். கர்த்தர் எனக்கு வெளியே கொண்டு வருவார். வெளிச்சத்துல வருவேன். நான் இப்பதான் இருள இருக்கிறேன், இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ஒரு நாள் நான் கடன் கொடுக்கிற மகளாய், அநேகருக்கு உதவி செய்கிற மகளாய், இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு படிக்க பணம் இல்லை, அநேகர் இடத்துல போய் கடன் வாங்குறேன். ஒரு காலத்துல நான் அநேக பிள்ளைகளை படிக்க வைக்கிற மகனாய், மகளாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வருவேன். கர்த்தர் என்னை எப்படியாவது குடிவிப்பார். கர்த்தருக்கு இந்த காலத்தில் என் சொந்த பந்தம் உதவி செய்யாவிட்டாலும், என் நண்பர்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும், கர்த்தர் எளியவனுக்கு திடனாய். அந்த திட நம்பிக்கை உங்க உள்ளத்தில் வரட்டும். பேசுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னை புறக்கணிச்சாலும், யார் என்னை வெறுத்தாலும், என்னை வெறுக்காத ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல நான் அஸ்திவாரம் போட்டுக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன், பதற மாட்டேன். எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். என்னத்துக்கு? பெரிய வெள்ளம் போல வருவான். யார் வருவான்? சத்துரு வருவான். வெள்ளம் போல் வரம்பார். ஆவியானவர் முன்னால போய் நின்று எல்லா வெள்ளத்தையும் விழுங்கிடுவார். எல்லா போராட்டத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு
உங்களை தூக்கி சுமந்து அக்கறைப்படுத்துகிற தெய்வம். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் கடல்ல வீழ்ந்து என்ன செய்யலாம், பின்னால சேனை, பார்வோன் சேனை, முன்னால கடல், என்ன செய்யலான்னு தவித்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பயப்படுறார். என்ன சொல்றாரு? மோசேயை பார்த்து கோலை நீட்டு, கடல் திறக்கிறது, செங்கடல் திறக்கிறது. வழி இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழியை திறக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு கோழி, ஒரு ஆடு கடந்து போகிறது வரையிலும் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். உனக்கு எந்த விதமான சோதனை எப்படி வந்தாலும், செங்கடல் போல உனக்கு பிரவாகித்து வந்தாலும், ஒரு தலைமயிர் கூட உன்னிடத்தில் ஒரு சேதமும் இல்லாதபடி உன்னை அக்கறைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு தக்க அவர் ஒதுக்குகிற ஒரு அடைக்கலம். உனக்கு அடைக்கலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு, உன் குடும்பத்துக்கு அடைக்கலம் உண்டு, உன் வேலைக்கு அடைக்கலம் உண்டு, உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. பெரிய வெள்ளம் வந்தாலும், ஏன்னா நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு சொல்லுங்க? நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்க, மனுஷனை நம்பல. மனுஷனை நம்பி எந்த காரியத்தையும் தொடங்கல, கர்த்தரை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. கர்த்தரை என்ன நடத்துவாருன்னு தான் போயிட்டே இருக்கிறீங்க. உங்க குடும்பம் அப்படிதான் நடக்குது. உங்க வருமானத்தை நம்பல, எல்லாம் அவ்வளவுதான். வருமானத்துக்கு முந்தின செலவு எங்க போவோம்? அப்பா உங்களை நம்பி தான் வந்தேன். ஆண்டவர் இம்மட்டு நடத்தினாரா? 8 மாசம் நடத்தியிருக்காரா? சொல்லுங்க. 8 மாதம் நடத்தினாரா? ஜனவரியில வரும்போது ஒரு காசு இல்ல, அவ்வளவு கடத்துல இருந்தீங்க. கர்த்தர் நடத்தினாரு, ஒரு வருமானமே இல்ல, எல்லாமே ஃபெயிலியரா இருந்து. ஆனாலும் கர்த்தர் 8 மாதம் வரையிலும் உங்களை நடத்தி வந்த தெய்வம். இம்மட்டு நடத்துறவர் இன்னும் நடத்துவார். இம்மானுவேலர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை உள்ளத்தின் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதாப்பா, என்னோட நீங்க இருக்கிறீங்க. அடுத்த பாருங்களா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். அப்படின்னா இது என்ன சொல்றாருன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் உங்களுக்கு அடைக்கலம். வியாதி வந்தாலும் சரி, பண கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் யார் தான் நமக்கு அடைக்கலம்? கர்த்தர். அவர்கிட்ட தான். அததான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வந்தாலும் மோத மாட்டாங்களாம், விழ மாட்டாங்களாம். அதான் லூக்கால சொல்றாரு, ஏனென்றால் அது கண்மலையின் நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் என்ன செய்யுது, அதை அசைக்க கூடாம போயிட்டு என்ன செய்ய முடியல, அசைக்கவே. பாரு, யாத்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போறான். பலன் இல்லாம தான் இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. ஆனா என்ன செஞ்சிருவீங்க? பைபிளை தூக்கிட்டு வந்தோன்னா பலன் வந்துடும். ஆண்டவர் சொல்ல, இதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வாழ்க்கை அப்படிதான். எல்லாம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஆனா எல்லாம் நடக்கும். பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா எல்லாம் நடந்து பிள்ளைகள் கொளுத்த பிள்ளைகளை போல இருப்பாங்க. வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, ஆனா எல்லாம் நடந்துட்டே இருக்கும். படிக்க பீஸ் கட்ட ஒன்றும் இருக்காது, பிள்ளைகள் உயர்ந்த படிப்பில் போயிட்டே இருப்பாங்க. இதான் கர்த்தர் நடத்துகிற வழி. ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி தான் நடத்துவார். யாரை கொண்டு? எலியாக காகத்தை கொண்டு போஷித்த தேவன். கீரைத்து ஊற்ற நீர் ஊட்டு வற்றினுடனே சாரிபாத்து ஊர் விதவைக்கிட்ட அனுப்புறாரு. உங்களுக்கு எப்போ எது தேவையோ அந்தந்த இடத்துல கொண்டு உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? யாரை கொண்டு அது உங்க தேவைகளை சந்தித்து உங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஆனால் நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? கற்பரைய கிறிஸ்துவின் மேல் ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறீங்க. விடுங்க, அவரை பிடிச்சிக்கங்க. எந்த நேரமும் ஏசு ஏசு ஏசு. உங்க சுவாசம் ஏசு ஏசு. என்ன இருக்கணும்? சுவாசம் என்னது? ஏசு. வேற எந்த இதையும் சொல்லி பாருங்க, வராது. ஏசு ஏசு. மூச்சு மூச்சு நம்முடைய மூச்சு அவர் தான் அப்படி பிடுங்கிடுவார். நேரம் வரும்ப பிடுங்குவார். அவர் இல்லைன்னா பிடுங்க முடியும். ஏன்னா அவர் கையில இருக்கு, டாக்டர் பிடுங்க முடியாதுங்க. அவர் சுவாசத்தை எங்க வச்சிருக்காரு? தம்முடைய கரத்துல. உங்க சுவாசம் அவருடைய கரத்துல இருக்கு. அவர் தான் அதை பிடுங்க முடியும். எந்த டாக்டருக்கோ, எந்த மருத்துவருக்கோ, எந்த சூனியக்கட்டுக்கோ, மந்திரத்துக்கோ, பிசாசுக்கோ உங்க சுவாசத்தை பிடுங்க அதிகாரமே இல்லை. சோதனை கொடுக்கலாம், ஆனா உங்க என்ன சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, யோபுக்கு சோதிக்கிறோம் பிசாசு. அவனை மட்டும் ஒண்ணு செய்யாது, அவன் ஜீவனை விட்டுரு. வேற என்ன பண்ணாலும் என் பையனை நீ என்னவும் பண்ணிக்க, அவன் அசையவே மாட்டான். அவன் அசையவே மாட்டான். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என் மேல வச்ச நம்பிக்கை யாரும் பறிக்க முடியாது. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்க அவனை புடமிட்டாரு. கடைசியில பிறந்த பிள்ளைங்க பாரு, சூப்பர் குழந்தைங்க. அவன் குழந்தைங்கள மாதிரி அழகுள்ள குழந்தை பிறகு யாருமே இல்லையா. யோபின் குமார்த்திகளை போல முதல் பிறந்த குழந்தைங்க கூட அழகு இல்லை. கடைசி 10 பிள்ளைகள்ல 3 பொம்பளை பிள்ளைகளும் சூப்பர். அந்த உலகத்துல எல்லாம் எப்படிப்பட்ட அழகுள்ள பிள்ளைகளை, சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்துல ஆண்டவர் சோதிச்சா எதை எடுத்தாலும் 1 எடுத்தா 100 தருவாரு. சோர்ந்து போகாதுங்க. ஒரு சின்ன வேலையை எடுத்துட்டானா பெரிய வேலை தருவாரு. 10,000க்கு வேலையை எடுத்தாருன்னா 25,000 ரூபாய்க்கு வேலை தருவாரு.
ஏன் சோர்ந்து போறீங்க, அழுவுறீங்க? ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி அவர் நினைச்சுவாரு, திறப்பாரு. அவருக்கு தெரியும், அவர் தானே இந்த உலகத்தை படைச்சவர், உங்களை படைச்சவர். என் பிள்ளைக்கு என்ன தேவை, எது இவனுக்கு கொடுத்தா இவன் செட் ஆவான், இவனுக்கு என்ன கொடுத்தா இவன் என்ன இதுல குறைவா இருக்கிற இதை கொடுத்து உங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். இவங்க என்ன செய்வாங்க? அடுத்த பாருங்களேன், 49ஆம் வசனத்துல, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனும் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு வார்த்தையின்படி செய்யணும். அப்போதான் உங்க பில்டிங் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்க. இப்படிதான் பேசுவீங்க. ஒன்றும் இல்லை, நான் பைபிளை படிச்சுட்டு அப்படியே 4 பேச்சு எல்லாம் எரேமியா எசேக்கியேல் வந்திருக்கணும், அப்படிதானே? எத்தனை பேர் எசேக்கியேல் வந்தீங்க? எசேக்கியேல் வந்தவங்க எத்தனை பேர்? நாங்கள் இங்கே சொல்றதெல்லாம் அப்படியே போய் அப்படியே பின்னால போட்டா எதுக்கு? 4 பேஜ் படிச்சிங்கன்னா டிசம்பர் வரும்போது அந்த பைபிள் கிளியர் ஆகிடும். நீங்கள் படிச்சு பாருங்க, எண்ணி பாருங்க பேஜை. டெய்லி 4 பேஜ் படிச்சிங்கன்னா 365 நாளும் இன்று 4 போட்டு பெருக்கினீங்கன்னா 2 பேஜ் மிச்சம் வரும். அந்த 2 பேஜ் லீஃப் இயர்க்கு உள்ளது. கரெக்டாக பாருங்களா, 4 பேஜ் முடிச்சா சூப்பராக டிசம்பரில் வந்துடலாம். எசேக்கியேல் வரணும் பார்த்தா 2 பேர். என்ன நீங்கள் ஆண்டவருக்கு என்ன முதலிடம் கொடுக்குறீங்க? பிள்ளைக்கு மார்க் இல்லை, காலையில் கொண்டு ஸ்கூலில் 8:30 விடலைன்னா ஃபைனு, அங்கே முட்டியில் விடுவாங்க. எவ்வளோ பயந்து அலறி அடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழும்பி சமையல் பண்ண. சச்சின்னா என்ன இது? ஆண்டு சொன்னான், தேவன் என்ன எனக்குரிய கனம் எங்கே? நான் தேவன், உன்னை வாழ வைக்கிறவன், உன்னை உயர்த்துறவன், உன் எல்லா கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நான் தெய்வம். நான் எனக்குரிய கனம் எங்க? என்ன கனவீனப்படுத்துறீங்க? ஏசாயால அவர் அதான் புலம்புறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, அவர் எல்லாத்திலையும் உங்களை சூப்பரா கொண்டு வைப்பார். அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸை எதிர்பார்க்கிறோம், பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு. இல்ல, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுறவர் யாரு? கர்த்தர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, விளைய பண்ணுகிற தேவனால எல்லாம் ஆகும். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதை கொண்டு வந்து வாயில் எடுத்து சாப்பிட வைக்கணும்னா கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் அதை சாப்பிட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மணலின் மேல் அஸ்திபாரம் இல்லாதபடி நம்முடைய அஸ்திபாரம் கற்பாராகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.